மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எங்களாலையும் தரைக்குறைவா பேச முடியும். பல பேருக்கு பிறந்தவன், மூல வளர்ச்சி இல்லாதவன், நாய்க்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி எங்களாலையும் பேச முடியும். அனைவருக்கும் வணக்கம். சனாதனத்தை ஒழிப்போம் என நேற்று ஒரு அறிவுக்கட்ட வீணா போனவன் பேசியுள்ளான். அவன் இல்லை, அவனோட அப்பா குளத்தூர்ல மன்னகவுன மு.க. ஸ்டாலின் வந்தாலும் முடியாது. அவரோட செத்து போன தாத்தா மெரினா கடற்கரையில் பதிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட தாத்தா வந்தாலும் முடியாது. ஏன்னா இப்போ நடக்கிறது மோடியோட ஆட்சி, பழைய காங்கிரஸ் ஆட்சின்னு நினச்சிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ மேடையில் என்னோட மனைவி கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவராக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று பேசின உதயநிதி ஸ்டாலின் தான் சனாதனத்தை ஒழிப்போம் என இந்து மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக பேசியுள்ளார். இது ஒட்டுமொத்த இந்து மக்களின் மனதையும் புண்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருந்த முதல்வர் விஜய் அவர்களும் எதிர்ப்பு எந்த கண்டனமும் தெரிவிக்கல. சபாநாயகர் அவர்களும் அவை குறிப்பில் இருந்து நீக்கல. சபாநாயகர் என்னன்னா பைபிளில் உள்ள வசனத்தை பேசி மேற்கோள் காட்டி பேசுறாரு. விஜய் அவர்கள் சிறுபான்மைக்கான அரசு அமைஞ்சிருக்கு, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று முதல்வர் அவர்கள் அறிக்கை விடுறாரு. பிரிவினை உண்டாக்குற மாதிரி பேசுறது உதயநிதி ஸ்டாலின். பிஜேபி கட்சி மதவாத கட்சி, மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துது. மதிப்புக்குரிய பாரத பிரதமர் எந்த இடத்துலையும் எந்த மதத்தையும் எதையும் குறைச்சி பேசுனது கிடையாது. ஆனால் நீ என்ன பேசுற? சனாதன தர்மத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம் என பேசி கொண்டிருக்கா. பாரத பிரதமர் எந்த இதுலையாவது இஸ்லாமிய மதத்தை அழிப்போம், கிறிஸ்தவ மதத்தை அழிப்போம் ஏதாவது பேசினாரா? பேசியிருக்காரா? இல்லை. நீ தான் இப்போ பிரிவினையை உண்டாக்கிட்டு இருக்கா. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டார். இந்த டெங்கு மலேரியா அந்த நோயோட ஒப்பிட்டு பேசுனதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டார். இப்போ பழையபடி அவர் திருந்தின மாதிரி இல்லை. பழையபடியும் இங்கே சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இது இந்து முன்னணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினால் மட்டும் இல்லை, ஸ்டாலினுக்கு அப்பனுக்கும் அப்பன் வந்தாலும் முடியாது. ஏன்னா இந்து தர்மம் நீ இல்லை, பிரிட்டிஷ் காலத்திலேருந்து அழிக்க நினச்சவங்க கூட மண்ணோட மண்ணாக போயிருக்காங்க. கிறிஸ்தவ மதத்தில் இருந்து கொண்டு இப்படி இந்து மதத்தை இழிவாக பேசுகிறத இதோட நிறுத்திடணும். இல்லைன்னா விளைவு மிகப்பெரிய விளைவாக சந்திக்கும். தமிழ்நாட கலவர பூமியாக மாற்ற நினைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை சொல்கிறாரு மதத்தால் கலவரத்தை உண்டு பண்ணுறோம், பிரிவினைவாதம் உண்டு பண்ணுறோம். இப்போ பிரிவினைவாதம் உண்டு பண்ணுறது யார்? உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் பதவி வைக்கும்போது என்ன சொல்லி பதவி வைக்கிங்க? எல்லா மதமும் எங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி தான் பதவி வைக்கிங்க. ஆனால் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறீங்க. அதையும் கண்டுகொள்ளாத சபாநாயகர், முதல்வர் வெக்கக்கேடாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இந்த இது சட்டமன்றமா இல்லை கிறிஸ்தவர்களின் ஆலய செபக்கூடமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவு இருக்குது இவங்க லட்சணம். மக்களுக்கான முதல்வர் ஒரு மதத்தை இழிவுபடுத்தப்படும் போது அதில் எதிர்ப்பு தெரிவிக்கணும். சபாநாயகர் அந்த வாக்கியத்தை சபை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். ஆனால் இதெல்லாம் செஞ்சாங்களா? இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிடுறேன். என்னென்னா, இந்து மதத்தில் இருக்கிறவங்கள பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லி தலைக்கு மேலே நின்று ஆடாதீங்க. ஏன்னா சகிப்புத்தன்மையில் இந்து மக்கள் தான் சகிப்புத்தன்மையோடு இருக்காங்க. இது நீங்கள் ஒரு இஸ்லாமிய மதத்தையோ ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ நீங்கள் இந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா வெளியே நடமாட முடியுமா கேட்குறேன்? நடமாட விட்டுருவாங்களா? எதுக்காக இந்து மதத்தை மட்டும் இப்படி இழிவாக பேசுகிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எங்களாலையும் தரைக்குறைவாக பேச முடியும். பல பேருக்கு பிறந்தவன், மூல வளர்ச்சி இல்லாதவன், நாய்க்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி எங்களாலையும் பேச முடியும். நாங்கள் அப்படி பேசவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு சபை நாகரிகம் எல்லாமே தெரியும். அதனால் ஒழுக்கமாக பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை அந்த மாதிரி பேச வச்சிடாதீங்க. இந்து முன்னணி சார்பாக என்னோட கண்டனத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி.